எங்களை காக்குமே. விதூய க்லேசமே குரு சரண யுக்மம் திருதரசமோ பவக்ஷேத்ர பிராப்தோ கரமபி சதே பூஜனவிதோ பவன்மூர்த்தியாலோகே நயனமததே பாத துளசி பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபி தே சாருச்சரிதே. நாராயண பட்டத்திரியினுடைய 3வது ஸ்லோகத்தினுடைய 3வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தினுடைய பரிணாமங்கள் பகவானுடைய பல பூஜா கிரமங்களை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் அப்படின்றத நாம் சென்னை மணலியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத கரிகிருஷ்ண பெருமானுடைய திவ்ய ஆலயத்தில் அநேகமாக எல்லா மூர்த்திகள், அங்கு இருக்கக்கூடிய சன்னதிகள், விமானங்கள் எல்லாவற்றையும் நாம் தரிசனம் செய்துவிட்டு இப்போது இங்கு தனித்தாயாராக கோயில் கொண்டிருக்கக்கூடிய அமிர்தவள்ளி தாயாருடைய உத்தமமான திவ்ய தரிசனத்தில் நாம் இப்போது அடைகின்றோம். ஆம், இங்கு அமிர்தவல்லி தாயார் தனக்கே உண்ட ஒரு திருநாமத்துடன் அமிர்தமாக என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்ற திருக்கோலத்துடன் பத்மபீடத்தில் அமர்ந்த திருக்கோலத்துடன் இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய உத்தமமான ஸ்வரூபம். இந்த தாயாருடைய விமானத்தில் 4 புறங்களும் மகாலட்சுமியின் சுரூபத்தோடு இந்த தாயாரே அங்கு அமர்ந்து கொண்டு நமக்கு காட்சியளிக்க, அந்த தாயாருடைய மூல சன்னதியிலே இருக்கக்கூடிய உத்தமமான தாயாரும் தான் திறந்த கடாட்சிக்கும் நேத்திரங்களோடு அமிர்தவல்லியாக ஒரு ஹஸ்தம் அபயகஸ்தமாகவும் மற்றொரு ஹஸ்தம் நம்மை நோக்கி வரத ஹஸ்தமாகவும் அமைந்திருக்க, அழகான தாமரை மாலையை தான் சார்த்திக் கொண்டு தாமரை பூவிலே தான் எப்போதும் அமர்ந்திருக்கக்கூடிய பத்ம பீடத்தை தான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அழகான காட்சியை நாம் தரிசித்துக் கொண்டே அமிர்தவல்லி தாயாரான உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். மூலமூர்த்தியை போன்றே உற்சவமூர்த்தியும் தானும் பத்மபீடத்திலே அமர்ந்த திருக்கோலத்தோடு காட்சியளிக்கின்றார். உத்தமமான பூக்கொண்டையை சார்த்திக் கொண்டு திறந்த நேத்திரங்களுடன் தனக்கே உண்டான யஸ்யாம் யஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டிஸ்துதியாக என்ற கருணையான கண்கள், புன்சிரிப்பு, மூலவர் போன்றே உற்சவர் தாயாருக்கும் அபயகஸ்தம், அதே போன்று மற்றொரு கஸ்தம் வரதகஸ்தமாக அமர்ந்திருக்க, மூல உற்சவமூர்த்தியினுடைய தாயார் தரிசனத்தை வெள்ளிக்கிழமையிலே மாலைய பட்சத்திலே நாம் செய்த பாக்கியம் உத்தமமாக அடைந்து பவன்மூர்த்தியாலோகே நயனமததே பாத துளசி பரிக்ராணே கிராணோ ஸ்ரவணமபிதே சாருச்சரிதே. குருவாயூரில் நடக்கக்கூடிய பூஜா விவரங்களை ஒரே ஒரு வரியிலே பட்டத்திரி பக்திமயமாக நமக்கு இதை குறிக்கின்றாரோ என்று நாம் தெரிந்து கொள்வதற்காக குருவாயூரப்பனுடைய பூஜா வைபவங்களை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பாலபிஷேகத்தை பூர்த்தி செய்த குருவாயூரப்பன் நவகும்பாபிஷேகம் என்ற 9 குடங்களால் நவதானியங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நவகும்பாபிஷேகத்தை ஏற்கொண்டு நமக்கு பலனளித்தான். 12 அடி பூஜை துவங்கியாகிவிட்டது. அது என்ன 12 அடி பூஜை? 12 அடி என்ற ஒரு விஷயம் மட்டும் நமக்கு புரிகின்றது. இங்கு இருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள், அதாவது காலையிலே நாம் எதிரடி சேவா என்ற ஒரு சேவையை பற்றி குறிப்பிட்டோம். சூரியன் உதித்து குருவாயூர் கோயிலுக்குள்ளே நுழையும் போது அவனை எதிரே வரவேற்கக்கூடிய பூஜை. இப்போது ஸ்ரீவேலியை சூரியன் தரிசித்து விட்டான். பகவானுடைய பாலபிஷேகத்தையும் பார்த்து விட்டான். அவனுடைய நிழலானது குருவாயூரப்பன் எதிரிலே நவகும்பாபிஷேகத்திற்கு நிற்கும் போது சூரியனுடைய நிழலானது இந்த கோயிலின் மேல் 12 அடிகள் விழுவது என்பது வழக்கமா. அவ்வாறு 12 அடிகள் விழும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பூஜையாக அவனுக்கு திருப்திப்படுத்த, குருவாயூரப்பனும் ஆனந்தத்தை அடைய 12 அடி பூஜை என்ற இந்த 12 அடி பூஜையானது நிகழ்த்தப்படுகின்றது. அந்த உத்தமமான பூஜையிலே பகவானுக்கு அழகான ஒரு நைவேத்தியம். அந்த நைவேத்தியம் வெள்ளை சாதம் என்று சொல்லக்கூடிய சாதாரணமான அரிசி சாதம் தான். ஆனால் அது 12.5 கிலோ சாதம் செய்யப்பட்டு அவனுக்கு இந்த பூஜையின் முடிவிலே
நைவேத்தியமாக வழக்கமாக வைக்கக்கூடிய வெண்ணெய், வாழைப்பழம் முதலியவற்றுடன் 12.5 கிலோவிலே செய்த அரிசி சாத்தால் இவனுக்கு நைவேத்தியமானது கண்டருளப் பண்ணப்படுகின்றது. அவ்வாறு 12.5 கிலோ செய்வதற்கு இங்கு அழகான இந்த பந்திரடி பூஜையிலே பக்திமயமான ஒரு சரித்திரமே இதற்கு ஒரு பின்னணியாக இருப்பதுதான் பக்தர்களே ஆச்சரியம். அது என்ன சரித்திரம்? குருவாயூரிலே அத்யாஸ்ரமி என்ற ஒரு பரம பக்தர் குருவாயூரப்பனிடத்திலே ஈடுபட்டவர் இருந்தார். குருவாயூரப்பனை அவர் தினமும் தரிசனம் செய்வார். ஆனால் அதாவது அத்யாஸ்ரமி வாழ்ந்த காலகட்டத்திலே குருவாயூரப்பனான அவனுடைய கோயில் நிலைமை எவ்வாறு இருந்தது என்றால் ஏழ்மையான நிலைமையாம். குருவாயூரப்பனை விளக்கேற்றுவதற்கு கூட, பிரசாதங்களை நைவேத்தியங்களுக்காக செல்வது எடுத்து தயார் செய்வதற்கு கூட வசதி கிடையாது. அவனுக்கு ஆகாரமே இப்போது இவ்வளவு நாம் குறிப்பிட்டோமே அவ்வளவு கிடையாது. பகல் இந்த பூஜை நடைபெறும் போது சின்ன உருளியிலே ஒரு கை சாதத்தை தான் அவனுக்கு நைவேத்தியமாக கொடுக்க முடியும். அதைத்தான் அங்கு இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய நம்பூதிரியும் தான் ஆகாரமாக எடுத்துக்கொண்டு வந்தார். அவ்வாறு ஏழ்மையான நிலைமை. பல கேரள மகாராஜாக்கள் கொடுத்த மானியங்களை வைத்துக் கொண்டு குருவாயூர் கோயிலை பூஜைகளை நடத்த வேண்டிய நிலைமை இருந்தது என்று நாம் கேள்விப்படுவதே நமக்கு இப்போது ஆச்சரியமாக இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே இந்த அத்யாஸ்ரமியை பற்றி நாம் குறிப்பிட்டோமே, இவர் ஒரு நாள் உச்சி வேளையிலே பகவான் குருவாயூரப்பனை தரிசித்துவிட்டு தினமுமே இவர் மம்மியூருக்கு செல்வது வழக்கம். உங்களுக்கு தெரியும், குருவாயூர் பக்கத்திலே 1.5 கிலோமீட்டரிலே பார்வதி பரமேஸ்வரனோடு இருக்கக்கூடிய திருத்தலம் மம்மியூர். ஏன் மம்மியூருக்கு செல்வார் என்றால் அங்குதான் அந்த அன்னதானங்கள் விமர்சையாக நடக்குமாம். குருவாயூர் கோயிலில் கிடையாது, அவனுக்கே சிரமமாக இருக்கின்றது. அப்போது இவர் சாப்பிடுவதற்காக அந்த ஊட்டுப்புறைக்கு அன்னதானத்திற்காக அங்கே சென்று விடுவார். குருவாயூரப்பன் கோயிலிலே தரிசனம், பகலானால் மம்மியூரிலே ஆகாரம். இவ்வாறு அவர் ஒரு நாள் செல்லும் போது மம்மியூர் நம்பூதிரி ஒருவருக்கு இவர் பேர் வருத்தமாம். தினமுமே சரியான சமயத்திற்கு இங்கு சாப்பிடுவதற்கு மட்டும் இந்த அத்யாஸ்ரமி வந்து விடுகிறாரே என்று என்ன செய்தார்? ஒரு நாள் இவரை கூப்பிட்டு, அத்யாஸ்ரமி, இங்கு இன்று சோறு இல்லை, குருவாயூர் கோயிலில் தான் அன்னதானம் நடக்கின்றதாம், அதனால் அங்கேயே சென்று விடும் என்று குறிப்பிட்டாராம். இவர் அதை உண்மை என்று நம்பி மம்மியூர் நம்பூதிரியினுடைய விளையாட்டு பேச்சு என்று அவர் மனதிலே ஏற்றிக் கொள்ளாமல், அப்படியா, இப்போதுதானே குருவாயூரிலிருந்து வருகின்றேன், எனக்கு ஆகாரம் முக்கியம், அங்கே சென்று விடுகின்றேன் என்று ஓடினார் குருவாயூர் சன்னதிக்கு. இவர் போகும்போது அங்கு பூஜை செய்யக்கூடிய மேல் சாந்தி பகவானுக்கு ஒரு உருளி சாதத்தை நிவேத்தியம் செய்துவிட்டு கதவை சார்த்திக் கொண்டு கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றார் கர்ப்ப கிரகத்திலிருந்து. அப்போது அத்யாஸ்ரமி, ஐயா, இங்கு அன்னதானம் சோறு ஊட்டு வைபவம் நடக்கிறது என்கிறார்களே, எங்கு நடக்கின்றது? எனக்கு மிகவும் பசியாக இருக்கின்றது என்றார். அவர் நம்பூதிரி சிரித்தார். வேடிக்கையாக இருக்கின்றதே, குருவாயூரப்பனுக்கே ஒரு உருளையில் தான் சாதம், இங்கு போய் அன்னதானமா? யார் சொன்னார்கள்? இங்கு ஒன்றும் கிடையாது. அத்யாஸ்ரமி பார்த்தார். அடாடா, மறுபடியும் நான் இந்த வயதான காலத்திலே மம்மியூருக்கு ஓடுவதற்குள் அங்கு அன்னதானம் முடிந்து விடுமே. குருவாயூரப்பா, எனக்கு ஒரே பசிக்கின்றதே, என்னுடைய பசியை நீ தீர்க்க மாட்டாயா என்று கதறினாராம். அப்போது இந்த நம்பூதிரி மனம் இறங்கி தான் சாப்பிட வேண்டிய அந்த ஆகாரத்தை, இதோ பாரும் அத்யாஸ்ரமி, உங்களுக்கு பசியாக இருந்தால் இதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு இலையிலே வைத்து அவனுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த வெள்ளை சாதத்தை இவருக்கு கொடுத்தார். அத்யாஸ்ரமி பாதக்காரர், நம்பூதிரி, சாதம் மட்டும் எனக்கு எப்படி போரும், ஏதாவது தொட்டுக்க எனக்கு கொடுங்கள் என்று சொன்ன உடனே, இந்தாருங்கள் 2 மிளகாயையும் ஒரு கை உப்பையும் அந்த சாதத்திலே போட்டு கொடுத்தாராம். அத்யாஸ்ரமி அந்த சன்னதியிலே உட்கார்ந்து அதை ருசித்து சாப்பிட்டார். பரமானந்தம். அவருக்கு பசி நீங்கியது. நேரே விறுவிறு என்று நம்பூதிரி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் போதே குருவாயூரப்பனுடைய கர்ப்ப கிரகத்திற்குள் நுழைந்து, குருவாயூரப்பா, என்னுடைய பசியை நீ தீர்த்து வைத்தாய், அன்னதாதா சுகீபவா என்று தன் கைகளை எடுத்து உன்னிகிருஷ்ணனான குருவாயூரப்பனுடைய தலையிலே வைத்து, இது போன்று தினமுமே அனைவருக்கும் நீ அன்னதானம் செய்யக்கூடாதா? நீ நினைத்தால் உனக்கு வசதியானது வராதா? இங்கு வருபவர்களெல்லாம் மம்மியூருக்குத்தான் சாப்பிட ஓட வேண்டுமா என்று ஒரு கேள்வி கேட்டாராம். குருவாயூரப்பன் அடுத்த க்ஷணம் தீர்மானம் செய்தான். அத்யாஸ்ரமிக்கு அருள் வழங்கினான். கவலைப்பட வேண்டாம், கூடிய சீக்கிரம் இங்கு அன்னதானமானது ஆரம்பிக்கப்படும் என்று அவன் என்று வாக்கு கொடுத்தானோ அன்றையிலிருந்து உடனே அந்த அன்னதானமானது அங்கு ஆரம்பிக்கப்பட்டு
இன்று வரை குருவாயூரப்பருடைய திருக்கோயிலிலே தினமுமே ஆயிரக்கணக்கான பேர் மகிழ்ச்சியாக சாப்பிடக்கூடிய அன்னதானமானது அத்தியாஷ்டமி மூலமாக அங்கு ஆரம்பிக்கப்பட்டு வைத்ததாம். அப்போது எந்த வெள்ளை சாதத்தை இவருக்கு அளித்தாரோ குருவாயூரப்பன் கூறினானாம், இந்த வெள்ளை சாதத்தை இனிமேல் எனக்கு எந்த பூஜைகள் நடந்தாலும் அனைத்து பூஜைகளிலேயும் எனக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த பூஜையிலே மட்டும் 12.5 கிரை அரிசியிலே செய்த அந்த சாதத்தை எனக்கு இங்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தான் உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் குருவாயூரப்பனுடைய கருணை இருக்கின்றதே, எனக்கு பூஜை முடிந்து நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்தான் அன்னதானம் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று குருவாயூரப்பன் நிர்ணயம் செய்யவில்லை. காலை 9 மணிக்கே அந்த அன்னதானமானது குருவாயூரிலே துவங்கப்பட வேண்டும். 12 மணிக்குள் அதை முடிக்க வேண்டும். அனைவரும் சாப்பிட்ட பிறகுதான் நான் உச்சி பூஜையிலே நானே ஆகாரத்தை எடுத்துக் கொள்வேன் என்று குருவாயூரப்பன் சொன்ன நியமம் இன்றும் குருவாயூரிலே கடைபிடிக்கப்படுகின்றது என்றால் எப்படிப்பட்ட கருணையான தெய்வம்! மற்றவர்களுக்கு ஆகாரம் அளித்துவிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்கள் சாப்பிடுவதை மற்ற திருக்கோயில்களிலே நாம் கண்டிருக்கின்றோம். இங்கு பக்தர்கள் ஆகாரத்தை முடித்தவுடன் தான் நான் உண்ணுவேன் என்று குழந்தை பிடிவாதத்துடன் அன்று அத்தியாஷ்டமி மூலமாக பகவான் ஆரம்பித்த அந்த வைபவம் தான் பந்தீரடி பூஜையிலே இன்னும் 12.5 கிளை அரிசியாக அந்த சாதமானது சமர்ப்பிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்ல பக்தர்களே, மற்றொரு விஷயத்தை நாம் கேள்விப்பட்டு ஆச்சரியப்படுவோம். இவ்வாறு இந்த பூஜை ஆரம்பிக்கும் போது தினமுமே குருவாயூரப்பனுடைய ஒரு உத்தரவு, ஒரு பிராமணரை குருவாயூர் கர்ப்ப கிரகத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய மண்டபத்திலே இலையை போட்டு அவருக்கு சாதத்தை அளித்து அவர் திருப்தியாக வயிறார உண்ட பின்புத்தான் தனக்கு பூஜையை துவங்க வேண்டும் என்று குருவாயூரப்பன் அத்தியாஷ்டமியை மனசிலே நினைத்துக் கொண்டு அவர் அல்லவா என் தலையிலே கையை வைத்து என்னை வாழ்த்தினார், இனிமேல் யாராவது ஒரு பிராமணர் இங்கு உணவு உண்ட பின்தான் நான் எடுத்துக் கொள்வேன் என்று இந்த பந்தீரடி பூஜையிலே பகவான் ஆரம்பித்த அந்த ஒரு வழக்கமானது இன்றும் தொடர்ந்து அதை நிறுத்தாமல் செய்யப்பட்டு வருவதுதான் இந்த ஒரு பூஜையினுடைய ஒரு பெரிய பெருமை. அந்த பந்தீரடி பூஜையை முடித்த பகவான் உச்சி வேளையிலே உச்சி பூஜா என்று அவர்கள் அழைக்கக்கூடிய உச்சிகால பூஜையிலே அழகான பால் பாயசத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கின்றான். அந்த பால் பாயசத்தை இவர்கள் எவ்வாறு செய்கிறார்கள், அது எத்தனை மணி நேரத்திலே இங்கு பாயசமாக மாறுகின்றது என்ற அழகான வைபவங்களோடு இவனுடைய உச்சி பூஜையினுடைய பெருமைகளை நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியிலே கேட்போம். இங்கு அமைந்திருக்கக்கூடிய மணலி கரிகிருஷ்ண பெருமாள், அமிர்தவல்லி தாயார், வேணுகோபால சுவாமி அனைவருடனும் நாம் ஆரத்தியோடு உத்தரவு பெற்றுக்கொண்டு மற்றொரு கிருஷ்ணனுடைய ஆலயத்தில் இருந்து குருவாயூர் கண்ணனுடைய உச்சி பூஜையினுடைய வைபவங்களை தொடரலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயண